Today we are at the GDP Republic of Nature. The Republic of Nature அப்படின்ற ப்ராஜெக்டோட சைட் ஆஃபீஸில் இருக்கோம் ஆன் சைட்டில். ஸோ நம்மளுக்கு பின்னாடி வந்து இங்கே வில்லாஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டாங்க. அந்த அதுக்கு பின்னாடி ரிமைனிங் வில்லாஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட 2027 அதாவது டிசம்பர் 2027 இந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீக்கெண்ட் ஹோம்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு வந்து ஈஸியாக ஒரு வீக்கெண்ட் ஹோம்ஸ் வேணும், ஆல்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிட்டையர்ட் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஹோம் வேணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட மினியேச்சர் அண்ட் மாடல் ஹவுஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வச்சுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போய்ட்டு மினியேச்சர் அண்ட் மாடல் ஹவுஸ் பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக வந்து பார்ப்போம் வாங்க. லெட்ஸ் டேக் அ லுக் கீ ஃபியூச்சர்ஸ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஈசிஆர் கோலம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஈசிஆர் ஆன் மெயின் ரோட்லேருந்து 200 மீட்டர்ஸில் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டை ரீச் பண்ணிடலாம். மொத்தமாக 32 ஏக்கர்ஸில் இருக்க இந்த மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வித்தின் த கம்யூனிட்டிலேயே உங்களுக்கு 3.5 ஏக்கர்ஸில் தாஜோட பேரண்ட் கம்பெனியான இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெட், அதாவது IHCLோட செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே வருது வித் 120 கீஸோட. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது எர்த் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லாம் நம்மளுக்கு மொத்தமாக 8 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு 60 வில்லாஸும் 154 அப்பார்ட்மெண்ட்ஸும் வருது, கம்பைன்ட் வித் 1, 2, 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் and then 3 and 4 BHK villas. அப்பார்ட்மெண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 86 lakh ப்ளஸ் அதர் சார்ஜஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ வில்லாஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 3.7 CR ப்ளஸ் அதர் சார்ஜஸ் நம்மளுக்கு ஆட் ஆகும். இந்த என்டையர் ஜோனுமே நம்மளுக்கு வந்து வெஹிக்கல் ஃப்ரீ ஜோன் தான். நம்மளுக்கு கார் பார்க்கிங் எல்லாமே வில்லா கீழே 10 feet எலிவேட் பண்ணி நம்மளுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து ட்ரூ நேச்சரை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்டில் நிறைய க்ரீனரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கார் பார்க்கிங் எல்லாமே இருந்துச்சுன்னா டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து வில்லா கீழே டக்கின் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு நிறைய லான் ஏரியா தென் பாண்ட்ஸ் நிறையா வந்து இந்த ப்ராஜெக்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுக்கு 2 பாண்ட் வந்துடுது. இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ சென்ட்ரலில் இருக்கிற வாட்டர் பாடி வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாக GTP க்ரியேட் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளுக்கு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் க்ளப் ஹவுஸ் வந்துடுது. ஸோ க்ளப் ஹவுஸில் நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட் வந்துடும். ஸோ விச் இஸ் ஓன்ட் அண்ட் மேனேஜ் பை GTP குரூப்ஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ரான்ஸ் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து GTP தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ளப் ஹவுஸில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரூஃப் டாப்பில் நம்மளுக்கு இன்ஃபினிட்டி பூல் வந்தது. ஸோ நம்மளுக்கு க்ளப் ஹவுஸ்குள்ளே கமர்ஷியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டு, ஃபார்மசி, சலூனு, இது எல்லாமே சலூனு, ஸ்பா, இது எல்லாமே நம்மளுக்கு க்ளப் ஹவுஸ்குள்ளே வந்துடும். அண்ட் தென் வி ஹேவ் ஒன்றில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயுமே வந்து நம்மளுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஜிம் அண்ட் யோகா இருக்குது. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு க்ளப் ஹவுஸை ஜஸ்ட் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் கொடுக்காம இந்த இடத்துல நம்மளுக்கு வெல்னஸ் சென்டர் வந்து நம்மளுக்கு இந்த க்ளப் ஹவுஸ்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இந்த க்ளப் ஹவுஸில் நம்மளுக்கு வெறும் ஒரு க்ளப் ஹவுஸாக மட்டும் கொடுக்காம கம்பைன் வித் வெல்னஸ் சென்டரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இதோட மெயின் கீ ஃபீச்சர் என்னென்னா நம்மளுக்கு ஃபேஸ் 3ல் வர்றது. ஃபேஸ் 3 வந்து ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தி எர்த் ரெசிடென்ஸ் அண்ட் தென் ஃபேஸ் 3 வந்து தி பீச் ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃபேஸ் 3. ஃபேஸ் 3யோட ஸ்ட்ரக்சர் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தி பீச் ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், இது வரைக்கும் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்ஸை யாருமே கொண்டு வராத இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இனோவேஷன் வந்து இந்த ப்ராஜெக்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து GDP நம்மளுக்கு 3.5 ஏக்கர்ஸில் சென்ட்ரலில் நம்மளுக்கு மேன்மேட் பீச் கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 3 செக்டாராக கொடுத்துருக்காங்க. ஐலாண்ட் வில்லா அண்ட் தென் வந்து பீச் வில்லா அண்ட் தென் வந்து வில்லமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கான்செப்டில் கொண்டு வராங்க. ஸோ வில்லமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு G+4 ஸ்ட்ரக்சர், அதாவது G+4 என்ற ஸ்ட்ரக்சரில் பார் ஃப்ளோருக்கு 2 யூனிட்ஸ் மட்டும் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் 2 BHK எடுத்திங்கனாலே 3300 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 2 BHK வரும். உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்தீங்கன்னா 2 BHK, 3 BHK, 4 BHK இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 3300 ஸ்கொயர் ஃபீட் டு 6500 ஸ்கொயர் ஃபீட்.
அண்ட் தென் வி ஹேவ் அ ஐலாண்ட் வில்லா. ஸோ ஐலாண்ட் வில்லான்றது என்னென்னா உங்களுக்கு சுற்றி பீச் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வில்லாஸ், சென்ட்ரலில் வரதான் வில்லாஸ். அண்ட் தென் வந்து பீச் வில்லா, இது வந்து நம்மளுக்கு பீச் ஃப்ரண்ட் வில்லாஸ் வரும். ஸோ இதோட ப்ரைஸிங் குட் பி அரௌண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா 7.5 CR to 25 CR வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் வந்து they gonna tie up with the famous band, so which is not gonna be revealed here. ஸோ நம்மளால் இப்போ இங்கே ரிவீல் பண்ண முடியாது பிகாஸ் இதுக்கு வந்து இன்னும் ப்ராப்பராக ரிசீவ் ஆகலை. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆன பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வந்து ஸோ இதோட மினியேச்சர் வந்து நம்ம இப்போ நான் நிற்கிறது வந்து தி எக்ஸ்பிரஸ் அவென்யூ நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்க இஏ சேம்பரில் நிற்கிறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த மினியேச்சர் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கனாலும் மினியேச்சர் பார்க்கலாம். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து வாக் த்ரூ வீடியோஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா அப்படின்னா கூட நம்ம சைட் விசிட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் யூ ஹாவ் டு விசிட் திஸ் ப்ராஜெக்ட் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட ப்ரௌச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம நிற்கிறது 4600 சூப்பர் பில்டப்பில் இருக்கிற ஒரு மாடல் வில்லாவில் இருக்கும். ப்ராஜெக்டில் நம்மளுக்கு நிறைய கேரளா தீம் ஃபினிஷ் இருக்கும். பிகாஸ் இது வந்து ஸ்பேஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா பேஸ்டு கம்பெனி தான் இந்த மொத்த கம்யூனிட்டியுமே வந்து டிசைன் பண்ணியிருக்காது. ஆனால் இந்த ப்ராஜெக்டில் நம்மளுக்கு நிறைய வுட் தீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இன்டீரியர்லையுமே. ஸோ பிஃபோர் வி என்ட்ரி கெட் அ ஹியூஜ் டோர் ஹியர். ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது வந்து 5 way ஆக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இந்த டோரை. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே வி கெட் அ லிவிங் கம் டைனிங் வந்து மேசிவாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு 32 feet லென்த்து அண்ட் தென் 15 feet வந்து பெத்து. அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு லாஞ்ச் ஏரியா ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு பால்கனி ஆக்சஸ் இருக்குது. அண்ட் தென் நம்மளுக்கு லிவிங் கம் டைனிங்கில் பால்கனி ஆக்சஸ் இருக்குது. ஸோ லிவிங் கம் டைனிங்லேயே நம்மளுக்கு வந்து பால்கனி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அண்ட் தென் கிச்சன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அண்ட் கிச்சன் பார்த்துருவோம். பிஃபோர் வி என்டர் த கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சிங்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜாகுவா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிவிங் ஏரியாலே நம்மளுக்கு வந்து ஒரு சிங்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. லெட் கோ அண்ட் செக் அவுட் த கிச்சன். ஸோ கிச்சனுமே நம்மளுக்கு ஒரு மேசிவான கிச்சன், ஒரு 10x16 செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு யூ ஷேப்பில் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. வி ஹேவ் அ லாட் ஆஃப் வென்டிலேஷன் இன் கிச்சன் ஏரியா. அண்ட் தென் நம்மளுக்கு இந்த இடத்துல மெய்ட் ரூமும் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு யூட்டிலிட்டிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வி ஹேவ் அ மெய்ட் ரூம் ஹியர். ஸோ மெய்ட் ரூமுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக பாத்ரூம் அண்ட் மெய்ட் ரூம் வந்து நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இங்கே வந்து நம்மளுக்கு மெய்டுக்கான செப்பரேட் என்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கெஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம். பிஃபோர் வி கெட் இன் டு கெஸ்ட் பெட்ரூம் நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு கெஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கீழே வந்து நம்மளுக்கு ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கெஸ்ட் பெட்ரூமே வந்து நமக்கு ஒரு மேசிவான சைஸ் கொடுத்துருக்காங்க, 16x18. ஸோ நான் இந்த லாஸ்ட்டில் நிற்கிறேன். ஸோ யூ கேன் சி த
length of this room. And then we have a attached bathroom here. Guest bedroom la irundhu vella enter aanone we get a lounge here. And then இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு garden area with sliding doors ஓட கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்லைடிங் டோர்ஸோட இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ இது வந்து G+1 ஸ்ட்ரக்சர்ன்றதுனால நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்ப்போம். ஸோ இங்கே நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்க எல்லாம் வுட், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வுட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கேரளாவோட டச் அண்ட் ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட்டில். அதனால் நம்மளுக்கு ஹேண்ட்ரைஸ் எல்லாமே நம்மளுக்கு வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நிறைய கிளாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டில். பிகாஸ் நல்லா வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் நிறைய இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டில். அண்ட் தென் வி ஹேவ் அ ப்ரைவேட் டெரஸ் இன் திஸ் ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு மேசிவான ப்ரைவேட் டெரஸ். நம்மளுக்கு ஒரு 24 ஃபீட் வந்து லென்த், 27 ஃபீட் வந்து லென்த்து, அண்ட் தென் 13 ஃபீட் வந்து பிரெத்து. ஸோ இது வந்து ஒரு மேசிவ் டெரஸ், ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டில். நம்ம வந்து கார்டனிங் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி ஹேவ் அ சோஃபாஸ் ஹியர். ஸோ நம்ம வந்து சில் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு நம்ம கெஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட another 3 பெட்ரூம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம். ஓகே, யூஸ் பண்ணியிருக்க டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே ப்ராஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் அ மேசிவ் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஹியர். ஸோ வந்து சீலிங் ஆகிட்டு எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். செக் அவுட் திஸ் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் ஹியர். நம்மளுக்கு இந்த இடத்துல நிறைய வென்டிலேஷனுக்காக ஒரு ஹியூஜ் விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி ஹேவ் அ பால்கனி ஹியர். அண்ட் தென் வி ஹேவ் அ walk-in wardrobe here, and then we have a bathroom here. So everything fit in now உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில். அதனால் நான் go and check out the another 2 bedrooms. Before we go to the second bedroom or third bedroom, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த வில்லாவில் ஒரு சின்ன ப்ரைவேட் டெரஸ் மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க, சிட் அவுட் ஏரியா வித் க்ரீனரி. நம்ம வந்து பிளான்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நம்ம கெஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு. அதான் now go and check out the third bedroom of this villa. ஸோ third bedroom, this is a 16/12 அப்படின்ற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் we have a different சீட்டிங் ஏரியாவோட நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸ் பார்ட்டிஷனோட. அண்ட் தென் third bedroom also we have a walk-in wardrobes. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு walk-in wardrobeக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ this is our walk-in wardrobe. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த வில்லாவோட 4th பெட்ரூம், இட்ஸ் அ ஃபைனல் பெட்ரூம். ஸோ 4th பெட்ரூம் என்ட்ரு ஆன உடனே வி கெட் அ மேசிவ் டோர். இந்த வில்லாவில் வந்து நமக்கு எல்லாமே மேசிவான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து வுட் தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கேரளா டச் ஐ எம் ஆல்ரெடி சேட். அண்ட் தென் நம்மளுக்கு நிறைய வென்டிலேஷனுக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி ஹேவ் அ ஹியூஜ் விண்டோ ஹியர். விண்டோலேயே நம்மளுக்கு இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து மஸ்கிட்டோ மெஷ் கொடுத்துருவாங்க விண்டோஸில். ஸோ இந்த ப்ராஜெக்டோட மினியேச்சர் அண்ட் மாடல் ஹவுஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ நம்ம வந்து வில்லாவோட மாடல் ஹவுஸ் மட்டும் தான் காமிச்சிருப்போம். அப்பார்ட்மெண்ட்டோட மாடல் ஹவுஸ் வந்து காமிச்சிருக்க மாட்டோம். பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு மாடல் ஹவுஸ் பண்ணலை. பட் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வந்து எப்படி வரப்போகுது, அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அவர் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்கிறேன். ஆர்எல்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க, ஆர்எல்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் ரியலிஸ்டிக் கண்டென்ட் தெரிஞ்சுக்க பேலைன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on the next video. Bye.